பொண்ணை பெற்ற புண்ணியவதி அவங்க. அப்படிங்களா? லீலா பேரு யாரு பேரு? பொண்ணு பேரா? ஆமா. அவனுக்கு சாப்பிட்டு வை. ஐயா இந்த பக்கத்துல கவச்சிட்டு இருக்கீங்க. உன்னை நான் என்ன சொன்னேன்? உன்னை பிலிம் வாங்கி வைடா, அந்த ஆள் ஒரு 7-8 போஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்ல, அது வாங்கி வச்சா வேற போய் உனக்கு போ, வாங்கிடுவா. சாயந்தரம் வரக்கூடாது, வாங்கிட்டு போ. பொண்ணை பெற்ற அப்பா எங்க இருக்கிறாருன்னு சொல்லி வெளியூர் போயிருக்காரியா? இந்த கல்யாணத்தை பண்ணி வைன்னு எனக்கு பவர பட்டாணி எழுதிட்டு போயிட்டாரு. பொண்ணு உனக்கு பிடிக்குதா? நல்லா சந்தோஷமா பிடிச்சிருக்கு. ஆனா அந்த இன்சூர் பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். என்னப்பா கைலாசம் லட்சம் கிஷம் அடிபடுது பேசல திருச்சி அடே மணவாளா நீயா? ஏண்டா ராவ் பகதூர் வீட்டு சமயக்காரனுக்கு உனக்கு எதிரா லட்சம்? அப்பா சொல்றீங்க என்ன? இவங்க அப்பா ₹1,00,000 இவன் மேலேயே எழுதி வச்சுட்டார், கல்யாணம் கொடுங்கன்னு. அப்பனாவது ஆசையாவது இவன் உயிரை தவிர இவன்கிட்ட வேற என்ன இருக்குது? இவனை நம்பி உங்க பொண்ணு வேற கொடுக்க இருந்துட்டீங்க. ₹1,00,000 இருக்கு, கல்யாணம் வருது, என்னை ஏமாற்றி, அதுவும் எவனையாவது ஏமாத்துறா, ஒரு பெரிய ட்ரிக் கேமராமேன்றா, என்னை ஏமாத்துறன்னு உன்னை போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளுறா. கரியா கையே யாரையா போய் சொன்னா? ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்ணு உனக்கு சொந்த வீடு, இதை என்கிட்ட போய் தானே சொன்னேன். 1000 பொய்ய சொன்னேன், 1000 கல்யாணத்தை பண்ணேன், 1000 ரூபாயை சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஒரே பொய்ய தாயா சொன்னேன், அது நானா சொன்னேன். நான் நிமிர்ந்து தாயா நின்னேன். என் இது என் ராஜா, என் ரோசானுவம் பொண்ணு என்ன வளச்சிட்டா. நிமிர்ந்து பாக்குறேன், நிமிர முடியல, விழுந்துட்டையா. என் பொண்ணு இதுக்கு முன்னால பாத்தாளா? பல தடவை மனசை விட்டு பரிமாறிக்கிட்டோம். வெளிய போமா, வெளிய போமா. குரலை காதுல கேட்காம வெளிய போகிறதா? அதான் பேச கேட்கிறிய போ. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு நான் மருமகனாக வந்தேன். அப்போது குமா குமாரு கத்துற ஒரு உருவத்தை உங்க கையில கொடுக்கத்தான் போறேன். நீங்க பால் கொடுக்க போகிறீங்க, குட்டி பால் கொடுக்க போகிறீங்க. போக முடியாது. கைலாசம் நான் போயிட்டு வர்றேன்ப்பா. என்ன திடீர்னு வந்தீங்க, திடீர்னு போறீங்க, என்ன விஷயமா? நான் ஒரு மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன். அந்த பையன் சொல்றத பார்த்தா உன் பொண்ணு அவனையே கட்டிக்கணும் போல் இருக்க. எனக்கு என்ன வேலைப்பா? நான் போயிட்டு வர்றேன். நான் சொன்ன கேட்டீங்களா? அந்த வெட்டு வெட்டு பையனை நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்க. இந்த மனுஷன் வரலன்னா என்ன ஆகாது? அப்பா அவருக்கு பணம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவரை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. நானும் அவர் தான் என் வருங்கால கணவர் நினைச்சு என் கையால காப்பி கொடுத்துட்டேன். அதனால அவர் தான் என் கணவர். படிக்க வைக்க வேணும்னு படிக்க வச்ச சட்டம் பேசுது, காதுல காதல் வந்துச்சுன்றாங்க. என்ன ஆக்கிரமும் எல்லாம் செய்வேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனக்கு உலகம் தெரியாதடி. அத பார்த்து நம்ம ராவ் பகதூர் வீட்டுல மீனா இல்ல அவங்க பொண்ணு நம்ம ஜாமீன்தார் வீட்டுக்கு வந்துருச்சு. இந்நேரம் கல கல கலன்னு இருக்கும். இந்த நேரத்துல போய் சொல்லி ரூபாயை வாங்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம். கேள்வி எனக்கு அந்த பையனை பிடிக்கல. உனக்கு மார்க்கெட் நிலவரம் என்னடி தெரியும்? நான் கேட்கிறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க 75% இருக்கு ஊர்ல. கல்யாணம் ஆக வேண்டிய ஆம்பளைங்க 25% தான் இருக்கிறாங்க. அதுல ஒழுங்கா கட்டிக்கிட்டு சோறு போடுற பசங்க 3% தேட மாட்டேன்றான். நம்ம என்னத்தை செய்ய சொல்ற? இவனுக்கு என்ன இந்த மாப்பிளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு.